أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا وسيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا محمد ابن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. சலாத்தும் சலாமும் உலகத்தின் ஒப்பற்ற தலைவரான உலக மக்களுக்கெல்லாம் ரஹ்மத் என்னும் அருளாக திகழ்கிற நபிமார்களில் இறுதியாக வருகை புரிந்த நமது உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனது தீனை கேட்க வேண்டுமென்ற தூய எண்ணத்தோடும் ஆர்வத்தோடும் வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த ரமலான் மாத மார்க்க தொடர் சொற்பொழிவின் மூலம் இஸ்லாத்தை பற்றி பல தகவல்களை, செய்திகளை தொடர்ச்சியாக நாம் தெரிந்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாம் எதை தெரிந்தோமோ அதை நன்கு மனதிலே பதிய வைத்தவர்களாக, அதை நமது வாழ்க்கையில் செயல்படுத்தியவர்களாக நாமெல்லாம் மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, நாம இன்றைக்கு தெரிய போற விஷயம் என்னன்னு சொன்னா, மரணங்களும் தருணங்களும் என்ற தலைப்பின் கீழே சஹாபாக்களுக்கு எப்படியெல்லாம் மரணம் வந்தது, அந்த தருணங்கள் எப்படி அமைந்தது, அதனால நாம் பெற வேண்டிய பாடமும் படிப்பினையும் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தெரிய போறோம். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வில் மரணத்தை முன்னிட்டு அல்லாஹ் 3 விஷயத்தை ஏற்கனவே தீர்மானித்து விடுகிறான். ஒன்று, நாம் எப்போது மரணிப்போம். இரண்டாவது, நாம் எங்கே மரணிப்போம். மூன்றாவது, நாம் எப்படி மரணிப்போம். இந்த 3ஐயும் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? தீர்மானித்து விடுகிறான். இந்த மரணத்தை பொறுத்தவரையில் இதை மனிதர்கள் அதிகமாக அஞ்சுவதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக மரணத்தை நெருங்கியவர் இன்னும் கடுமையாக பயப்படுவதை, அஞ்சுவதை பார்க்கிறோம். மரணம் நெருங்குவதற்கு முன்னால் மனிதன் மரணத்தை மறந்து அலட்சியமாக, பொடுபோக்காக வாழக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் தனக்கு மரணம் வரப்போகிறது, நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோமே அப்படின்னு அவனுக்கு உறுதி ஆயிடுச்சுன்னா அவனுடைய பயம், நடுக்கம், கலக்கம் அதிகமாகிவிடுது. அல்லாஹ் இதைத்தான் திருமறை திருக்குரான்ல சொல்றான்.
குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கிக்கும். நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் வேகமாக விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை வந்து சந்திக்கும். ஓடுறோமா இல்லையா? மரணத்தை கண்டு நமக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த நோயிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு முதலாவதாக அந்த ஊரிலேயே யார் நல்ல பெருசா வைத்தியம் பார்க்குறவங்க அப்படின்னு பார்ப்போம். அவரு என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு கைவிட்டுட்டாரு அப்படின்னா அடுத்து அந்த மாநிலத்திலே யார் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். அவரும் கைவிட்டுட்டாருன்னா இந்தியாவிலே பெரிய டாக்டர் யார் அப்படின்னு பார்ப்போம். அவரும் கைவிட்டாருன்னா வெளிநாடு, அந்த நாடு, இந்த நாடுன்னு போகும். அப்போ மரணத்தை கண்டு மனிதன் என்ன செய்யறான்? இயற்கையாகவே பயப்படுகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில சஹாபாக்கள் அவர்கள் மரணத்தை அஞ்சுபவர்களாக இல்லை, மாறாக அதை விரும்புபவர்களாக, அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதை தான் நாம சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அதிகமா பார்க்கிறோம். அது போக மரண சமயத்தில் இந்த உலகத்துக்கு தேவையான படிப்பினை நிறைந்த பாடங்களை கொடுக்கிற வகையில் சில வார்த்தைகளை அவர்கள் பேசிவிட்டு இறந்திருக்கிறார்கள். அதையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நிறைய நாம பார்க்கலாம். கடைசி நேரத்துல நம் குடும்பத்துக்கும் உலகத்துக்கும் ஏதாவது படிப்பினை நிறைந்த விஷயங்களை பேசிவிட்டு இறக்கிற விஷயம் இருக்க, இது அல்லாஹ் நமக்கு தருகிற ஒரு பாக்கியம்தான். பெரும்பாலும் இதெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு கிடைப்பதில்லை, அமைவதில்லை. ஏன்னா நாம எல்லாத்தையும் பேசி ரெடி ஆயிடுவோம், இறந்து போக போறோம் அப்படின்னு நல்லா போயிடலாம். எல்லாத்தையும் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அதுக்காக சூழல் ஏற்படாம திடீர்னு இறந்து போகலாம். இதை தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம கேள்விப்படுறோம். ஆனா சஹாபாக்களுடைய வாழ்க்கையில சுப்ஹானல்லாஹ் அவர்கள் மரண நேரத்தில் நிறைய என்ன செஞ்சிருக்காங்க? பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வரலாறுகளையும் சுருக்கமாக இந்த தொடரில நாம் தெரிந்து கொள்ள போறோம். இந்த மரணங்களுடைய செய்தியில முதலாவதாக நாம தெரிந்து கொள்ள போகக்கூடிய நபித்தோழர் யாருன்னு சொன்னா ரொம்ப அரிதான நபித்தோழர். பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத, பரிச்சயம் இல்லாத நபித்தோழர். சுப்ஹானல்லாஹ். ஆனா அவர் தனது வாழ்க்கையிலே செஞ்சு வச்சிருக்கிற அந்த தியாகம், அந்த சேவை, அந்த அர்ப்பணிப்பு மிகப்பெரியது. நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியத்தையும் மலைப்பையும் ஏற்படுத்தக்கூடியது. யார் அந்த சஹாபி அப்படின்னு சொன்னா உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகின்ற நபித்தோழர். இவர் தாயிஃபை சார்ந்தவர். தாயிஃப் நகரத்தினுடைய தலைவராக இருந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரி 8வது ஆண்டு ஃபத்துஹு மக்காவுக்கு முன்னாடி நபி அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்று தன் சமூகத்துக்கு திரும்ப சென்று அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறார்கள். அப்படி இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் மக்களுக்கு, என் சமூகத்துக்கு நான் இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறேன், அதுக்கு உங்களுடைய பர்மிஷன் வேணும் அப்படி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர்கள் உங்களை கொன்று விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னாரு, அப்படிலாம் நடக்காது யா ரசூலல்லாஹ். ஏன்னா என் மக்கள் என் மேல ரொம்ப கண்ணியம் வச்சிருக்கிறாங்க,
ரொம்ப மஹப்பத் நேசம் வச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நான் தூங்கிக்கிட்டு இருந்தா கூட என்னை தொட்டு எழுப்ப மாட்டாங்க. அவரா தூங்கி எழட்டும் என்று விட்டு விடுவார்கள். அந்த அளவுக்கு என் மேல கண்ணியம் இருக்கு, என் மேல நேசம் இருக்கு. அப்ப இந்த மக்கள் என்னை கொல்ல மாட்டார்கள் அப்படின்னு உறுதியா சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி அந்த மக்களுக்கு நீங்க இஸ்லாத்தை சொல்லுங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயிஃபுக்கு சென்று தாயிஃபிலே உள்ள ஒரு கோட்டையில ஏறி எல்லா மக்களையும் நான் அறிவிப்பு செய்து அழைத்து அந்த இடத்துல நின்று கொண்டு களிமா சொல்லி இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்றாங்க. மக்களே, நீங்கள் எல்லாம் வணங்கக்கூடிய உஸ்ஸா என்பது உண்மையில் உஸ்ஸா அல்ல, லாத்து என்பது உண்மையில் லாத்து இல்லை. அஸ்லிமு தஸ்லிமு, நீங்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் நிம்மதி பெறுவீர்கள், நரகத்திலிருந்து தப்பிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை பத்தி பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்ண உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? ஈசல் மாறி கூடியிருந்த அந்த மக்கள் எல்லோரும் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுடைய கையில கிடைச்சதையெல்லாம் எடுத்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு மனிதர் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி ஒரு பெரிய அம்பை விட்டாரு. அது நேரா வந்து இடுப்புல குத்தி அப்படியே இந்த பக்கம் வெளியாச்சு. சுப்ஹானல்லாஹ். அந்த மக்கள் எவ்வளவு இந்த கலிமத்து தௌஹீத் மேல கடுமையான கோபமும் வெறுப்பும் உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. சிலை வழிபாட்டு மேல, இணை வழிபாட்டு மேல அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு ஈடுபாடு இருந்திருக்கு பாருங்க. இஸ்லாத்தை சொல்லும் போது ஆர்கியூமெண்ட் தானே பண்ணுவாங்க, எதிர்த்து தானே பேசுவாங்க, கேள்விகள் தானே கேட்பாங்க, வாய் சண்டை தானே போடுவாங்க. ஆரம்பத்தில் அப்படி தானேங்க. அது கூட அந்த மக்கள் செய்யல. இத்தனைக்கும் அந்த தாயிஃப் நகரத்தினுடைய தலைவராக அவர் இருந்திருக்கிறார். இப்பதான் முதல் முறையா இஸ்லாத்தை என்ன செய்யறாரு, அவர் எடுத்து சொல்றாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவரை கடுமையா தாக்குறாங்க, அம்பை விட்டு கொலை செய்யறாங்க. உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அம்பு பட்ட உடனே படுகாயம் அடைஞ்சு கீழே விழுகுறாங்க. கீழே விழுந்து இன்னும் அவங்களுக்கு என்ன செய்யுது, கோட்டையில நிக்கிறாங்க. கோட்டை மேலே ஏறி இந்த மாதிரி சப்தமா சொல்றாங்க. அம்பு பட்டவன கோட்டையிலிருந்து கீழே விழுகுறாங்க. கீழே விழுந்து இன்னும் படுகாயம் அவர்களுக்கு ஏற்படுது. இறுதியா லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை கூறி அந்த கலிமாவுக்கு மக்களையும் அழைப்பு கொடுத்து விட்டு அந்த இடத்துல என்ன செய்றாங்க, அவர்கள் ஷஹீதாக மரணிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது. நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவருடைய நிலை சூரத்து யாசீனிலே சொல்லப்பட்ட அந்த தியாகியுடைய நிலையை போன்றதாகும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அவருடைய தியாகத்தை அங்கீகரிச்சாங்க. அவருடைய தியாகத்தை நபி அவர்கள் புகழ்ந்தார்கள். சூரத்து யாசீன்ல சொல்லப்பட்ட அந்த தியாகி யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் இது எவ்வளவு பெரிய சிறப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். சூரத்து யாசீன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமையான ஒரு வரலாறு சொல்லி காட்டுறான். என்ன வரலாறுன்னா, துருக்கியில அன்தாக்கியா என்ற பகுதியில ஒரே நேரத்தில் அல்லாஹ் 3 இறை தூதர்களை அனுப்புறான். இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 3 இறை தூதர்கள் எந்த ஏரியாவுக்கும் ஊருக்கும் அனுப்பப்பட்டதே இல்லை. இங்கதான் நடக்குது. 2 இறை தூதர் வந்திருக்கிறாங்க, 1 இறை தூதர் வந்திருக்கிறாங்க. ஆனா 3 இறை தூதர் ஒரே காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் வந்ததில்லை. 3 இறை தூதர்களா அல்லாஹ் அனுப்புறான். 3 இறை தூதர்கள் போய் தௌஹீத சொல்றாங்க. அப்படி இருந்தும் அந்த மக்கள் என்ன செய்யல, அவங்க கேட்கல. அந்த அளவுக்கு ரொம்ப முரடர்களா இருக்கிறாங்க.
கலிமத்து தௌஹீத் மேல அவ்வளவு வெறுப்பு, சிலை வழிபாட்டின் மேல அவ்வளவு அவர்களுக்கு ஆர்வம். அதனால அந்த பிரச்சாரத்தை அவங்க ஏத்துக்கல. இப்ப இறை தூதர்கள் பிரச்சாரம் பண்ற சமயத்துல அந்த மக்கள் அந்த இறை தூதர்களோட ஆர்கியூமெண்ட் பண்றாங்க, இன்னும் அந்த இறை தூதர்களோட சண்டையிட முற்படுறாங்க. அப்பதான் அந்த ஊருக்குள்ள இருந்த ஒரு மனிதர், ஊரின் கடைகோடியில் இருந்த ஒரு மனிதர் ஓடி வர்றார். அவர் பேர் ஹபீபுன் நஜ்ஜார். தஃப்சீர்ல சொல்லப்படுது அந்த மனிதருடைய பேர் என்னது, ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லப்படுகின்ற மனிதர். அவர் கடைகோடியிலிருந்து ஓடி வந்து சொல்றாரு, இத்தபிஊ அல் முர்சலீன், நீங்கள் இறை தூதர்களை பின்பற்றுங்கப்பா. இத்தபிஊ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன், உங்களுக்கு நேர்வழியை சொல்லித்தர யாரு கூலி கேட்கலையோ அத்தகைய மனிதர்கள் சொல்றதை கேளுங்கப்பா. ஒஹும் முஹ்ததூன், அவங்க தான் நேரான வழியில் இருக்கிறாங்க. வமா அலிய லா அபுதுல்லதி ஃபதரனி, என்னை படைத்த இறைவனை வணங்காமல் இருக்க எனக்கு என்ன நேர்ந்தது? நான் அந்த இறைவனை வணங்குகிறேன், நான் இந்த இறை தூதர்களை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இறை தூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறார். உடனே அந்த மக்களுடைய கோபம் எல்லாம் அந்த மனிதரை நோக்கி திரும்புச்சு. என்ன செஞ்சாங்க? அந்த மக்கள் அந்த மனிதரை தங்களுடைய கைகளாலும் கால்களாலும் அடித்து மிதித்தே கொன்றார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவரை மக்கள் எல்லாம் சேர்ந்து மிதிச்சு கொன்னதுனால, ஒரே ஒரு மனிதர் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மிதிச்சே கொன்னதுனால அவருடைய குடல்கள், வயிற்றுல இருக்கிற குடல்லாம் மலவாய் வழியா வெளியேறி அதே இடத்துல என்ன செய்யறாரு? ஷஹாதத்தை, வீர மரணத்தை சந்திக்கிறார். இப்படி மௌத்தா போன பிறகு அல்லாஹ் அந்த மனிதர்கிட்ட சொன்னான், கீல துஹூலல் ஜன்னா, நீர் சொர்க்கத்தில் நுழைவீராக அப்படின்னு. உடனே அந்த மனிதர் இதை கேட்டுவிட்டு சொன்னார், யா லைத்த கௌமி யஅலமூன் பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், என் சமூகம் இதை அறிந்திருக்க வேண்டுமே, என் பாவங்களை அல்லாஹ் மன்னித்ததையும் எனக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் உயர்வையும் தந்ததையும் என் சமூகம் அறிந்திருக்க வேண்டுமே. அறிந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் இறை தூதர்களை பின்பற்றாமல் இருக்க மாட்டார்கள், நிச்சயமா இறை தூதர்களை புறக்கணிக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன செய்றாரு? சொல்றார். இவர் தான் யாரு? இந்த சூரத்து யாசீன்ல சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு தியாகி. அப்ப இவருடைய நிலையை போன்றதுதான் உருவத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணமும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டு உதாரணமிட்டு சொன்னாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த சம்பவங்கள், மரணங்கள் எல்லாம் நமக்கு என்ன பாடத்தையும் படிப்பினையையும் தருகிறது என்று சொன்னால், 2 விஷயங்களை நாம் பாடமாக பெறணும். ஒன்று என்னன்னு சொன்னா, தியாகம், அர்ப்பணிப்பு இல்லாமல் சுவனம் என்பது இல்லை. அதை நாம மனசுல பதிய வச்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை திருமறை திருக்குரான்ல கேள்வியாகவே கேட்கிறான். அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள் இவைகளெல்லாம் ஏற்படாமலேயே நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வத்தர்ராஉ, அவர்களுக்கு பசி, பட்டினி போன்ற துன்ப துயரங்கள் ஏற்பட்டுச்சு. அதே போன்று உயிர் சேதங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு, காயங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர்கள் வேதனையால் உலுக்கி எடுக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எப்படி வேதனையால் உலுக்கி எடுக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலும் அவரோடு இருந்த ஈமான் கொண்டவர்களும் மத்தா நஸ்ருல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும்? நாங்கள் தினந்தோறும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே, வாட்டி வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே, துன்ப துயரங்களில் நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும் அல்லது வராதா என்று ஏங்குகிற அளவுக்கு அவர்களுக்கு சோதனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறான். சஹாபாக்களை பத்தி தான் சொல்லி காட்டுறான். அன்பிற்குரியவர்களே, அப்படின்னா இதே போன்று தியாகம் அர்ப்பணிப்புகள் இல்லாமல் சொர்க்கம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய ஹதீஸிலே இதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். சொர்க்கத்தின் பாதை இருக்குதே, அது மலர்களால் தூவப்பட்ட பாதை இல்லை. எந்த கல்லும் குத்தாம, எந்த முள்ளும் குத்தாம, எந்த சிரமத்தையும் கஷ்டத்தையும் நாம சந்திக்காம, போட்டு இருக்கக்கூடிய சட்டை அதனுடைய அயனிங் கசங்காம, போட்டிருக்கிற சட்டை டஸ்ட் படியாம அழகா அப்படியே நடந்து உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சொர்க்கத்தினுடைய பாதை என்ன இல்லைங்க, மலர்களால் தூவப்பட்ட பாதை இல்லை. அது கஷ்டங்களால் சிரமங்களால் தூவப்பட்ட பாதை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதை விட என்ன பெருசா சொல்லணும்? நமக்கு சிம்பிளா ஒரு வார்த்தையில நபி அவர்கள் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பஷீர் இப்னு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை அப்படின்னு. உடனே இஸ்லாத்தின் கடமைகளுடைய 5 கடமையை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒன்னை சேர்த்துக்கிட்டாங்க. 6வது கடமை ஜிஹாது செய்யணும் அப்படின்னு. 6வது கடமை என்னது? அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் ஜிஹாது செய்ய வேண்டும் அப்படின்னு. உடனே அந்த மனிதர் நபி அவர்களிடத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த 6ல் 4 மட்டும்தான் என்னால செய்ய முடியும், மீதி 2 செய்ய முடியாதுங்கிறார். ஒண்ணு என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில ஜக்காத்து கொடுக்கணும், தர்மம் கொடுக்கணும்னு சொல்றீங்களே, அது என்னால செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா, என்கிட்ட பொருளாதாரம் குறைவா இருக்கு. அந்த பொருளாதாரத்தை கொடுத்து கொடுத்து கடைசியில தீந்து போய் நான் அடுத்தவர்களிடத்துல கையேந்துகிற சூழல் எனக்கு ஏற்படலாம். எனவே இந்த ரிஸ்கை நான் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை அப்படின்ட்டார். அடுத்து ஜிஹாதும் என்னால செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா, ஜிஹாதுக்கு போய் அவருக்கு உயிர் பயம் ஏற்பட்டு புறமுதுகு காட்டி ஓடி வந்துட்டார்னா அவருக்கு நரகம் என்று பேசிக்கொள்கிறார்கள். அதனால இந்த ரிஸ்கையும் நான் எடுக்க தயார் இல்லை. நான் போருக்கு போய் எனக்கு உயிர் பயம் வந்து திரும்ப ஓடி வந்துட்டேன்னா நான் நரகவாசியா போயிடுவேன்ல, அதனால அதையும் என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன சொல்லல, சரி சரி பரவாயில்ல, 6ல் 4 செய்யறிய, பாராட்ட வேண்டிய விஷயம்தான், அப்படி சொல்லல. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபலா ஜிஹாத வலா ஸதகத ஃபபிம தத்குலுல் ஜன்னா. அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மமும் செய்ய மாட்டாய், ஜிஹாதும் செய்ய மாட்டாய் என்றால் நீ எப்படியப்பா சொர்க்கம் போக முடியும்? நீ எப்படி சொர்க்கம் போவ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து, அந்த நபித்தோழரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. உடனே அதே இடத்துல அந்த மனிதன், அல்லாஹ்வின் தூதரே, உங்களது கரத்தை நீட்டுங்கள்னு சொல்லி அந்த 6ஐயும் நான் நிறைவேற்றுறேன், சொர்க்கம் எனக்கு கிடைக்கணும்னா கிடைக்கும் அப்படின்னா அந்த 6 கடமையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கையிலே அடித்து அவர் உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அந்த சஹாபி ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அன்பிற்குரியவர்களே, அப்போ இந்த சம்பவமும் நமக்கு எதை சொல்லுது? அர்ப்பணிப்பு இல்லாம, தியாகம் இல்லாம சொர்க்கம் இல்லை. ஏன் இன்னும் சொல்ல போனா, சொர்க்கத்துக்கு கூலியே விலையே என்ன?
நம்முடைய பொருளாதாரமும் உயிரும் தான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களிடமிருந்து அவர்களது உயிர்களையும் அவர்களது பொருளாதாரத்தையும் விலைக்கு வாங்கி கொண்டான் சொர்க்கத்திற்கு பகரமாக. மூமின்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்? பொருளாதாரத்தையும் உயிரையும் தர வேண்டும். அல்லாஹ்வாகிய நான் சொர்க்கத்தை தருவேன் அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இப்ப அன்பிற்குரியவர்களே, இந்த வரலாற்று ஒளியில, இந்த வசனத்தின் ஒளியில, இந்த ஹதீஸின் ஒளியில நம்முடைய வாழ்க்கையில் சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் என்ன அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை நமது வாழ்க்கையிலே செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்ப அர்ப்பணிப்பு, தியாகம் என்னது? கண்டிப்பா தேவை. அத நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில நிறைய பார்க்கிறோம். உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவராக இருந்து, அவர் ஒன்றும் சாதாரண மனிதர் இல்லை, தாயிஃப்ல தலைவர், எல்லா மக்களுக்கும் பரிச்சயமானவர். இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஸ்டேஜில் தான் இருந்தார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்று பிரச்சாரம் பண்ணினதுக்காக அவர் கொல்லப்படுகிறார். தன் உயிர் அநியாயமாக பறிக்கப்படுகிறது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில சிறந்த தியாகமான, உயர்ந்த தியாகமான உயிரையே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இதை விட கீழ்நிலையில் உள்ள தியாகம் எல்லாம் அவர்களுக்கு சாதாரணமானது. உள்ளதிலே பெரிய தியாகம் எதுங்க? உயிரை கொடுக்கிறது தானே. அந்த உசுரையே சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கொடுக்க துணிந்து விட்டார்கள் என்றால், அதை விட சின்னதெல்லாம் அவங்களுக்கு தூசி. இன்னைக்கு நமக்கு அதை விட கீழே உள்ள தியாகங்கள்லாம், அந்த தூசியான தியாகங்கள் கூட நமக்கெல்லாம் பாரமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாமெல்லாம் இந்த உலக வாழ்க்கையோட அவ்வளவு ஒன்றிட்டோம். இந்த உலக வாழ்க்கையை அவ்வளவு நிறைய நம்முடைய புத்திக்குள், சதைக்குள், இரத்தத்துக்குள் நாம் ஏற்றி விட்டோம். இந்த உலக வாழ்க்கையோடு நாம் அதிகமாக பின்னி பிணைந்து விட்டோம். அதனால நம் உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில அர்ப்பணம் செய்வது, தியாகம் செய்வது என்பது நமக்கு மலைப்பாக தெரிகிறது. அன்புக்குரியவர்களே, அதைத் தொடர்ந்து ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தையும் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். முஸைலமத்துல் கஸாப் என்பவனால் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள், கைதியாக பிடிக்கப்படுறாங்க. யமாமாவில் முசைலிமா என்பவன் தன்னை பொய், அதாவது நபின்னு சொல்லிக்கிட்டான். அவனுடைய வாதத்தை ஏற்று கொஞ்சம் பேர் அவனுக்கு பின்னாடி போயிட்டாங்க. அப்போ முஸ்லிம்களுக்கு இடையில சண்டை நடக்கும்போது அவன் என்ன செஞ்சான்னா, ஒரே ஒரு சஹாபிய அவன் கைதி பண்ணிட்டான். கைதி பண்ண பிறகு அந்த சஹாபி இடத்துல அவன் கேட்ட கேள்வி என்ன வரலாறுல பதிவு செய்யப்படுது. அவன் கேட்கிறான், முஹம்மது இறை தூதர் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயா? ஆமா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் இறை தூதர் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, நீ சொன்னது என் காதுல சரியா கேட்கல அப்படின்ட்டார். திரும்ப சொல்றான், முகம்மது இறை தூதர்னு ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேன். நான் இறை தூதர்னு ஏத்துக்கிறியா? நீ சொன்னது என் காதுல உழுவல அப்படின்னு சொல்ற. அப்ப உடனே அது மட்டும் உனக்கு கேக்குது, இது உன் காதுல கேட்கலையா அப்படின்னு சொல்லி அந்த நபித்தோழருடைய உறுப்புகளில் ஒவ்வொன்றா வெட்டுறான். முதல்ல கையை வெட்டுறான், அடுத்து காலை வெட்டுறான், அடுத்து எதை வெட்டுனா அவருடைய உசுறு போகாதோ அந்த உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுறான். ஒவ்வொரு தடவையும் அவன் கேட்டு வெட்டும் போதெல்லாம் இதே வார்த்தையை தான் என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு, நீ சொன்னது என் காதுல கேட்கல, நீ சொன்னது என் காதுல கேட்கல. சுப்ஹானல்லாஹ்.
யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட தியாகம், எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புன்னு. இந்த மாதிரி சூழ்நிலையில, இந்த மாதிரி இடத்துல நம்மளை வச்சு பாருங்க, நம்ம என்ன முடிவு எடுப்போம் அப்படிங்கிறத. அன்பிற்குரியவர்களே, அந்த சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக, மறுமைக்காக, அல்லாவிற்காக தன் உயிரை இப்படியெல்லாம் அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த அர்ப்பணம் தான் நமக்கு படிப்பினையா, பாடமா தேவை. கடைசியா இறுதியா என்ன செய்யறான்? ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கழுத்தை வெட்டி என்ன செய்யறான்? கொலை பண்றான். அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே வீர மரணத்தை, ஷஹாதத்தை அடைகிறார். இவரும் யாரை போன்றவர்? சூரத்து யாசீனிலே சொல்லப்பட்ட அந்த தியாகியை போன்றவர் என்று கஅபுல் அஹ்பார் ரஹிமஹுல்லா, இவங்க ஒரு பெரிய தாபி அறிஞர், கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை தழுவியவர். கிறிஸ்தவராக இருக்கும்போது, தன்னுடைய பழைய மார்க்கத்தில் இருக்கும்போது, தன்னுடைய மார்க்கத்தை நல்ல படித்தவர், அறிஞராக இருந்தவர். அவருக்கெல்லாம் இந்த யாசின் சூறாவில் உள்ள அந்த வரலாறுலாம் நல்லா தெரியும். அதனால அவர் இதை கேள்விப்பட்டவுடனே, உண்மையிலே யாசின் சூறாவில் சொல்லப்பட்ட அந்த தியாகியை போன்று இந்த தியாகி இருந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய பேரும் ஹபீப் தான், இவர் பேரும் என்னது? ஹபீப் இப்னு ஸைத் அப்படின்னு சொல்லி கஅபுல் அஹ்பார் ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய தியாகத்தை பாராட்டி புகழ்ந்து பேசினார்கள். அப்படிங்கிறத என்ன செய்கிறோம்? வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி அன்பிற்குரியவர்களே, ஒன்றல்ல ரெண்டல்ல, நூற்றுக்கணக்கான சஹாபாக்களை நாம் பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, மறுமைக்காக எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை இந்த உலகத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு. அப்படின்னா அன்பிற்குரியவர்களே, நாமும் ஈமான் கொண்டிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த தியாகம் நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே மிஞ்சாது. அப்ப மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு புரியும். அவர்கள் மலைகளை போன்ற பெரும் பெரும் தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள். நாம் இன்னும் அதுல மடுவை கூட தொடல. அப்ப அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கேள்வி நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யணும்? இடியாய், மின்னலாய், ஈட்டியாய் பாயணும். அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? கஷ்டப்படாம சொர்க்கம் போயிடுவீங்களான்னு கேட்கிறானா இல்லையா? அந்த கேள்வி என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளத்துல பாயணும். அப்படி பாஞ்சுதுன்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சொர்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எந்த தியாகத்தையும் அர்ப்பணத்தையும் நாம் செய்ய முன் வருவோம். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு சிந்தனையையும் தியாக உணர்வையும் பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரி வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.